விகார தோஷங்களுக்கு சிறந்த கோயில். நாம் செய்யும் பாவங்களே நமக்கான தோஷத்தையும் அதற்கு தகுந்தபடி அடுத்த பிறவியையும் ஏற்படுத்துகின்றது. இதில் சில தோஷங்கள் எவ்வாறு ஏற்படுகிறது என்று பார்த்தால், நெடுநாட்களாக திருமணம் தடைப்பட்டு வருவது, திருமணமாகியும் குழந்தை பிறக்காமல் இருந்தால் அதற்கு காரணமாக சர்ப்ப தோஷம் இருக்கும். இறைவனின் அம்சமான நாக சர்ப்பத்தை முன்ஜென்மத்தில் துன்புறுத்திய காரணத்தால் இந்த ஜென்மத்தில் அதனுடைய சாபத்தினால் பல வகையான துன்பத்திற்கு ஆளாகலாம். பித்ருக்களுக்கு திதி கொடுக்காமல் இருந்தால் பித்ருதோஷம் ஏற்படும். கொலை அல்லது அதற்கு சமமான பாவங்கள் செய்பவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படும். சுமங்கலியாக இறந்த பெண்ணுக்கு வருடா வருடம் சுமங்கலி பூஜை செய்யாமல் இருந்தால் மாங்கல்ய தோஷம் ஏற்படும். தோஷங்களில் மிகப்பெரியது பிரம்மஹத்தி தோஷமாகும். பொதுவாக தோஷங்களை போக்குவதற்கு சில குறிப்பிட்ட கோயில்களுக்கு சென்று என்ன தோஷமோ அதற்கான பரிகாரம் செய்வது வழக்கமாகும். ஆனால் ஒரே கோயிலில் பல்வேறு வகையான தோஷங்களுக்கு பரிகாரம் செய்வது குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. அதையடுத்து தோஷங்களில் எத்தனை வகைகள் உள்ளது, அதனால் ஏற்படும் பாதிப்புகள், அதற்கான சில பரிகார விவரம் மற்றும் ஒரே இடத்தில் சுமார் 6 வகையான தோஷங்களை நீக்கும் ஒரே கோயிலாக நாகப்பட்டினத்தில் இருக்கும் சிவன் கோயில் குறித்து பார்க்கலாம். எத்தனை வகைகள்? அன்னதோஷம், பித்ருதோஷம், புத்திரதோஷம், பாலாரிஷ்ட தோஷம், சுக்கிரதோஷம், சந்திரதோஷம், சர்ப்பதோஷம், மாங்கல்ய தோஷம், செவ்வாய் தோஷம், கர்மதோஷம், சூரிய தோஷம், ராகு தோஷம், சனி தோஷம், கன்னி தோஷம், தாரதோஷம், களத்திர தோஷம், நாகதோஷம், பிரம்மஹத்தி தோஷம். என்ன பாதிப்புகள்? தொழில் வியாபாரத்தில் திடீர் சரிவு அல்லது அந்த தொழிலே செய்ய இயலாத அளவிற்கு வீழ்ச்சியடைதல். வருடக்கணக்கில் மனக்குழப்பம் ஏற்பட்டு வேறு எதையும் சிந்திக்க முடியாத நிலை ஏற்படுதல். செய்யாத தவறுக்கு தண்டனை கிடைத்தல். திருமண பாக்கியம் ஏற்படாமல் போகுதல் அல்லது காலம் தள்ளி போகுதல். குழந்தை பாக்கியம் ஏற்படாமல் இருத்தல் அல்லது தாமதமாகுதல். நாகப்பட்டினத்தின் புராண கால பெயர் கடல் நாகை காரோணம் என்பதாகும். இத்தல ஈசனின் திருநாமம் காயாரோகணேஸ்வரர். அன்னையின் திருநாமம் நீலாயதாக்ஷி என்னும் கருந்தடங்கண்ணி. காயம் என்றால் உடம்பு என்று பொருள்படும். ஆரோகணம் என்பதற்கு உடம்போடு சேர்த்து அணைத்து கொள்ளல் என்று அர்த்தம். இங்குள்ள ஈசன் புண்டரீக மகரிஷியின் உடலை தன் சிவலிங்க திருமேனியோடு சேர்த்து கொண்டதால் இத்தல இறைவனுக்கு காயாரோகணர் என்றும் இத்தலத்திற்கு காயாரோகணம் என்றும் பெயர் வந்தது. என்னென்ன தோஷங்கள்? நந்திக்கு அருகம்புல் மாலை அணிவித்து ஈசன், அம்பிகை, நந்தி ஆகியோருக்கு தேன் அபிஷேகம் செய்து 5 நெய் தீபங்கள், 5 சந்தனாதி தைல தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வந்தால் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள், கண் திருஷ்டி தோஷங்கள் அகலும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது. இங்கு மூலவருக்கு பின்புறம் தனி மாடத்தில் சிவன், அம்பாள் நடுவில் முருகப்பெருமான் இருக்கின்ற சோமாஸ்கந்த சிலை இருக்கின்ற காரணத்தால் இத்தலத்தில் வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. கோயிலில் உள்ள அகோர வீரபத்திரரை பௌர்ணமி நாளில் வெற்றிலை மாலை அணிவித்து வழிபட்டால் பணத்தடை தோஷங்கள் அகலும். இங்குள்ள பைரவரை வெள்ளி மற்றும் அஷ்டமி நாட்களில் முந்திரி மாலை அணிவித்து வில்வ அர்ச்சனை செய்து நறுமண மலர் மாலை சூட்டி 9 நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் கிரகதோஷங்கள் அகலும். இங்குள்ள சனீஸ்வரர் தசரதரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர் என்கிறார்கள். இவரை 9 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் சகலவிதமான சனிதோஷங்கள் நீங்கும். சிவராத்திரி நாளில் இத்தல ஈசனை வில்வ இலை மற்றும் நாகலிங்க பூ கொண்டு வழிபட்டால் நாகதோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். இவ்வாறு 6 வகையான தோஷங்களை நீக்கும் ஒரே கோயிலாக இக்கோயில் திகழ்வது பெரும் அதிசயம் ஆகும்.